கதை கேளு பெனிஃபிட் ஃபண்ட் கதை கேளு. பெனிஃபிட் ஃபண்ட் கதை அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க நான் நிக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு 10 அடி தூரத்துல இருக்கிறது மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு 150 வருட பாரம்பரியம் மிக்க நிதி நிறுவனமா இந்த மயிலாப்பூர் ஏரியால விளங்கிட்டு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் நிதி நிறுவனம் இன் இந்தியா. அதுல ஏழை மக்கள்ல இருந்து நடுத்தர மக்கள் வரைக்கும் எத்தனையோ பேர் அவங்களோட லைஃப் சேவிங்ஸ போட்டாங்க. எதுக்குன்னா அங்க ஒரு எஃப்டியாவோ ஆர்டியா போட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதுல நம்ம லைஃப நம்ம அழகா வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கறதுனால இத்தனை வருஷங்களா ஒழுங்கா தான் போயிட்டு இருந்தது. ஆனா 2016ல ஒரு வில்லன் ஒருத்தர் வந்தாரு அந்த கம்பெனிக்கு ஹெட்டா. அவர் தான் தேவநாதன் யாதவ் அப்படிங்கிற பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அவர் இன்னைக்கு ஜெயில இருக்காரு. அது ஒரு விஷயம். ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சுமார் 525 கோடி மக்களுடைய பணத்தை போலி பரிவர்த்தனைகள் உருவாக்கி மக்களோட பணத்தை மொத்தமா ஆட்டைய போட்டு தன்னுடைய சொந்த சொத்தா மாத்திட்டார். இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படிங்கறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாஜக அரசு திரும்பவும் நாங்க பிராமின்ஸுக்கு ரொம்ப பெரிய நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம், பிராமின்ஸை பாதுகாக்கிறதுக்கே நாங்க தான் வந்திருக்கோம், இந்த 3% நாங்க தான் தூக்கி விட போறோம் அப்படிலாம் சொல்றாங்களே. இந்த மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய பிராமின்ஸ் நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பிராமின்ஸ் தன்னுடைய லைஃப் சேவிங்ஸ போட்டுட்டு நாங்க விஷம் ஒருத்தர் கேட்கிறாரு ஒரு வீடியோல, நாங்க என்ன விஷம் குடிச்சு சாகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அந்த பணம் இன்னி வரைக்கும் திரும்பி வரல. ஆனா இந்த போராட்டத்தை மக்கள் பண்ணும்போது ஒரு பாஜக பிரமுகராவது கூட நின்னாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இதே தேவநாதன் யாதவ் மேல குற்றம் சாட்டப்பட்டு அவர் மேல கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் போது இதே பாஜக அரசு அவர் கூட்டணி கட்சியில இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு எம்பி சீட்ல நிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுல நின்று அவர் தோத்து போனாரு. ஏன்னா இந்த மாதிரி வில்லன்கள் வாழ்க்கையில மட்டும் இல்ல, இந்த மாதிரி எந்த ஒரு எலெக்ஷன்லயும் அவங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியும், கர்மா இஸ் a boomerang. அதுக்கு இன்னி வரைக்கும் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வேணும் அப்படின்னா 100% நீங்க இதே திமுக அரசுக்கு மயிலை தாவேலு அவர்களுக்கு ஓட்டு அழிச்சுதான் ஆகணும். லீகலா சப்போர்ட் பண்ணியிருக்காரு இது வரைக்கும், இன்னமும் தொடர்ந்து பண்ணுவார். இந்த பாஜக அரசு திரும்பவும் நான் பிராமின்ஸ்க்காக பண்றேன், பிராமின்ஸ்க்காக நாங்க பண்றோம், இந்துக்களுக்காக பண்றோம் அப்படிங்கிறாங்களே, இதுதான் அவங்க இந்துக்களுக்காகவும் பிராமின்ஸ்க்காகவும் பண்ற லட்சணமா அப்படிங்கறத நான் மட்டும் இல்லைங்க, இங்க உள்ள பல பிராமின்ஸே இது வரைக்கும் கேட்டுட்டாங்க. இதே இடத்துல நின்னு அவங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த விக்டிம்ஸ் எல்லாம். அதுல எப்படி கதர்னாங்க அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு கூகுள்ல யூடியூப்ல இருக்கும். நான் இந்த ஏரியால தான் இருக்கேன், நான் பார்த்தேன், கண்கூடா பார்த்தேன். நீங்களும் போய் தயவு செஞ்சு கூகுள்ல போய் பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, இது பிராமின்ஸ் மட்டும் பணம் போடல, எத்தனையோ பல சாதியினரும் இதுல போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம நினைக்கிறோம் ஹிந்துக்கள் மட்டும் தான் போட்டிருக்காங்கன்னு. ஒரு அடையார்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் லேடி சொல்றாங்க, நானும் இதுல 12 லட்சம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க இதெல்லாமே வீடியோல எல்லாமே யூடியூப்ல இருக்கு. தயவு செஞ்சு பப்ளிக் டொமைன்ல இருக்கிறத போய் பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் யூஎஸ்ல நடந்திருந்ததுன்னா இது ஒரு கிளாஸ் ஆக்ஷன் சூட் போட்டு 6000க்கும் மேற்பட்ட விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரு கேஸா போட்டு இதை நடத்திருக்க முடியும். ஆனா இந்தியால அந்த மாதிரி நடக்க இயலாததுனால இன்னைக்கு அவங்க இண்டிவிஜுவலா ஃபைல் பண்ணி கேசஸ் பல கேஸா ஃபைல் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு உரிய வகை லீகலா இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சு இந்த மக்களுக்கு அவருடைய சொந்த சொத்துல எடுத்து ஆட்டைய போட்டிருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாத்தையும் எடுத்து இத கன்வெர்ட் பண்ணி அதை பணமா கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு தீர்வு வரணும். அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாஜகவை புறக்கணிக்கணும். யாரு இந்த மாதிரி ஒரு வில்லனுக்கு திருப்பி எம்பி சீட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களோ அவங்கள கண்டிப்பா இந்த தேர்தல்ல ஓட விரட்டி விட்டுட்டு நீங்க கண்டிப்பா மயிலை தாவேலு அவர்களுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்துல இருக்கக்கூடிய மயிலை தாவேலு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமா இந்த 5 வருடங்கள்ல உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லுங்க, அவருக்கு பதிலா நான் சொல்றேன் இந்த இடத்துல.